விஜய் வந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனதும் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா எனக்கு என்னமோ காவேரி வந்து கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவான்னு தோணுது. எப்படிடா சொல்ற விஜய்? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அவங்க இவ்வளோ தூரம் சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது காவேரி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி காவேரி கூடிய சீக்கிரத்துல வந்தான்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். இதையெல்லாம் கேட்ட ராகினி வந்து மனசுக்குள்ளேயே அச்சச்சோ என்ன காவேரி இப்பதான் போனா அதுக்குள்ள கூடிய சீக்கிரத்துல வந்துருவான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம எப்படியும் வர விடாம தடுத்துடணும். காவேரி வந்து நிவின் வீட்டுல இருக்கும்போது நிவின் இருந்துகிட்டு காவேரி எனக்கு என்னமோ நீ விஜய் கூட சேர்ந்து வாழ்வன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு வந்து சுத்தமாவே நம்பிக்கை இருக்காது. நீ எப்படி நிவின் சொல்ற? என்னால அது நம்பவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா விஜய் வந்துட்டு லவ் பண்றேன்னு இன்ன வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட வேணா அந்த கான்ட்ராக்டா கிழிச்சு போடலான்னு சொல்லி இருந்திருக்கலாம். உங்களால மட்டும் இந்த பிரச்சனை இல்ல நிவின். ஏற்கனவே விஜய் வந்துட்டு உன்னைய அம்மா வீட்டுக்கே கூடிய சீக்கிரத்துல அனுப்பி வைக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க பண்ணலனாலும் கண்டிப்பா விஜய் வந்து என்னைய எங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பியிருப்பாரு. இதையெல்லாம் கேட்ட யமுனா வந்துட்டு மனசுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி என்ன பேச்சு வேண்டி கிடக்குதுன்னு எனக்கு தெரியல. தனியா நின்னு வேற பேசுறாங்க. ஒருவேளை அக்கா வந்துட்டு விஜய் பத்தி நம்ம தப்பா பேசினதை சொல்லி வைக்கிறாங்களோ நிவின் கிட்ட. பின்னாடியே சாரதா வந்து நின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படியும் இந்த வீட்டுல இருந்தோம்னா அக்கா தங்கச்சிக்குள்ள தேவையில்லாம சண்டை தான் வரும். சம்பந்திக்கும் இந்த வீட்டுல இருக்கிறத சுத்தமாவே பிடிக்கல. கூடிய சீக்கிரத்துல இந்த வீடை வந்து காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.